ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयम् तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयम् आनन्दकन्दमपराजितमप्रमेयम् आनन्दकन्दमपराजितमप्रमेयम् नागात्मकं सकलनिष्कलमात्मरूपम् नागात्मकं सकलनिष्कलमात्मरूपम् वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् आशां विहाय परिहृत्य परस्य निन्दा आशां विहाय परिहृत्य परस्य निन्दा पापे रतिं च सुनिर्वार्य मनः समाधौ पापे रतिं च सुनिर्वार्य मनः समाधौ आदाय हृत् कमलमध्यगतं परेशम् आदाय हृत्कमलमध्यगतं परेशम् वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् रागादिदोषरहितं स्वजनानुरागम् रागादिदोषरहितं स्वजनानुरागम् वैराग्यशान्तिनिलयं गिरिजासहायम् वैराग्यशान्तिनिलयं गिरिजासहायम् माधुर्यधैर्यसुभगं गरलाभिरामम् माधुर्यधैर्यसुभगं गरलाभिरामम् वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् वाराणसीपुरपते स्तवनं शिवस्य वाराणसीपुरपते स्तवनं शिवस्य व्याख्यातमष्टकमिदं पठते मनुष्यः व्याख्यातमष्टकमिदं पठते मनुष्यः विद्याश्रियं विपुलसौख्यमनन्तकीर्तिम् विद्याश्रियं विपुलसौख्यमनन्तकीर्तिम् सम्प्राप्य देव विलये लभते च मोक्षम् सम्प्राप्यते तन्विलये लभते च मोक्षम् वासुदेवेन्द्र योगीन्द्रम् नत्वा ज्ञानप्रदं गुरुम् मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते तत्त्वबोधो विधीयते। சத் என்றால் என்ன, சித் என்றால் என்ன, ஆனந்தம் என்றால் என்ன? குரு பதில் கொடுத்தார், காலத்ரயே அபி, எது காலத்தை மூன்று காலத்திலும் திஷ்டதி இருக்கிறதோ தத் சத், அது சத் உண்மையானது. சித் கிம் என்று கேட்கும் போது ஞான
ஆனந்தகா கஹா என்று கேட்கும் போது சுகஸ்வரூபா. நாம் இதை சித்தை எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். சித் என்பது அறிவு ஸ்வரூபம். அறிவு என்று வருகின்ற நேரத்திலே நாம் எதையெல்லாம் அறிகிறோமோ அதுதான் அறிவு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். விழிப்பு நிலையிலே அறியக்கூடிய அறிவுதான் அறிவு. கனவு நிலையிலே அறியக்கூடிய அறிவுதான் அறிவு. ஆழ்ந்த உறக்கத்திலே அனுபவிக்கக்கூடிய அறிவுதான் அறிவு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எது ஒன்று இந்த மூன்றையும் கடந்து அறிவாக இருக்கின்றதோ அது ஆத்மா. அதற்கு நாம் உதாரணத்தை எடுத்துக்கொண்டு ஆரம்பித்தோம். அதை நாம் மறுபடியும் இங்கே பார்க்க வேண்டும். சூரியனுடைய பிம்பம், சூரியனுடைய பிம்பம். பிம்பம் என்றால் உருவம். உருவமும் ஒளியும் 10 பாண்டத்திலே விழுகிறது என்று பார்க்கிறோம். 10 பாத்திரத்திலே ஜலம் நிரப்பப்படும். அதிலே சூரியனுடைய பிம்பமும் விழுகிறது, அதிடத்திலிருந்து ஒளியும் வருகிறது. இப்ப இந்த ஒளி, ஜலத்திடத்திலிருந்து வருகின்ற ஒளி, சூரியனிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த பிம்பம், இதுக்கு பெயர் என்ன பார்த்தோம் என்றால் பிரதிபிம்பம் என்று பார்த்தோம். பிரதிபிம்பம் அதை போன்ற ஒரு வடிவம் உடையது. அதை போன்ற ஒரு வடிவம் சொல்லியாச்சினாலே அது அல்ல. அதை போன்ற ஒரு தோற்றம். ஆபாசம் அப்படின்னு சமஸ்கிருதம் சொல்வார்கள். ஆபாசம். பாசம் என்றால் ஒளி, ஆபாசம் என்றால் அதை போன்ற ஒரு தோற்றம் உடையது. அப்ப இங்கே சூரியனுடைய ஆபாசம் ஜலத்திலே தெரிகிறது பிரதிபிம்பமாக. இப்ப இந்த பிரதிபிம்பம் என்ன பண்ணுகிறது? விதவிதமான ஒளிகளை தூக்கி. ஒருவேளை இருளாக அறை இருந்தது என்றால் நாம் சூரியனுடைய ஒளியை இந்த ஜலத்திலே வாங்க வேண்டும். நாம் அந்த பிரதிபிம்பத்தினுடைய ஒளியை அறைக்குள்ளே செலுத்தினால் எப்படி அந்த அறை ஒளிகிறதோ, இப்ப இந்த ஒளிவேறு என்கின்ற காரியத்தை பிரதிபிம்பமா செய்கிறதா என்றால் பிரதிபிம்பமா செய்யறதுன்னு சொல்லுவோம். பிரதிபிம்பம் தான் இந்த ஒளியை கொடுக்கிறது அறைக்கு. இப்ப இந்த பிரதிபிம்பத்திற்கு எங்கிருந்து ஒளி வந்தது? சூரியனுடைய ஒளிதான் பிரதிபிம்பத்திற்கு வந்திருக்கிறது. இப்ப சூரியன் நேரடியாக ஒளியை கொடுக்கிறாரா? இல்லை. ஜலத்திற்கு சூரியனுடைய ஒளி இல்லாமல் பிரதிபிம்பத்தை வாங்கிக் கொண்டு ஒளியை கொடுக்கக்கூடிய அதிகாரம் உண்டா? இல்லை. நேரடியாக இரண்டுக்கும் அதிகாரம் உண்டு. அப்போ சூரியனுடைய ஒளியானது, சூரியனுடைய பிம்பமான வடிவமானது ஜலத்திலே விழுகின்ற நேரத்திலே ஜலத்திற்கு பிரதிபிம்பத்தை வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அருகதை இருக்கிறது, ஒரு தகுதி இருக்கிறது. அருகதை என்றால் தகுதி. ஜலத்திடத்திலே பிம்பம் விழும்போது பிம்பத்திற்கு, அந்த ஜலத்திற்கு பிம்பத்தை வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தகுதியும், அந்த உருவத்தை வாங்கிக் கொண்டால் மட்டும் போராது, அந்த உருவத்துக்கு என்ன குணமோ அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் ஜலத்துக்கு இருக்கிறது. ஜலத்துக்கு உண்மையிலே இருக்காரா? இல்ல. ஆனால் சூரியனுடைய சைத்தன்யத்தினுடைய ஒளி பட்டதென்றால் இது அதை வாங்கி வெளிப்படுத்தக்கூடிய தகுதியானது இந்த ஜலத்திற்கு இருப்பதை போல
இப்ப இந்த ஜலம் ஆடியது என்றால் பிம்பம் பிரதிபிம்பமும் ஆடுகிறது. ஜலம் ஆடியது என்றால் பிரதிபிம்பமும் ஆடுகிறது. பிரதிபிம்பம்னா என்னன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பிம்பம் சூரியன், பிரதிபிம்பம் ஜலத்தில் இருக்கக்கூடிய வடிவமும் ஒளியும். இப்ப ஜலத்தில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பமானது ஜலம் ஆடியது என்றால் பிம்பம் பிரதிபிம்பமும் ஆடுகிறது. ஜலமானது அசைவுற்றது என்றால் பிரதிபிம்பமும் அசைவுற்றதாக மாறுகிறது. ஜலம் நகர்ந்தது என்றால் பிரதிபிம்பமும் நகர்வதை போல தெரிகிறது. ஜலமானது அழுத்து அடைந்திருந்தால் பிரதிபிம்பமும் அழுத்து அடைந்ததாக தெரிகிறது. ஜலத்திலே வாங்கி அந்த பிரதிபிம்பத்தை வாங்கி பிரதிபிம்பமாகவும் ஒளியாகவும் வெளிப்படுத்தக்கூடிய அதிகதை இல்லாமல் ஜலமானது ரொம்ப அழுத்து அடைந்திருந்தால் அதிலே இந்த பிம்பம் வந்து விழுந்தாலும் பிரதிபிம்பத்தை அது வெளிப்படுத்தக்கூடிய அதிகதை இல்லாமல் போய்விடுகிறது. விதவிதமான பாத்திரத்திடத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை விடுகின்ற நேரத்திலே பிரதிபிம்பங்கள் அதிகமாக நிறைய இருப்பதை போல நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விகாரங்கள், அசைகின்ற தன்மை, மாறுபடுகின்ற தன்மை, வெளிப்படுத்த முடியாத தன்மை, இவைகள் எல்லாம் இருந்தாலும் ஒரு சில பாத்திரத்துல பார்த்தோம் என்றால் பிம்பம் பாதியாக பிரதிபிம்பம். ஒரு சில பாத்திரத்துல பார்த்தோம் என்று சொன்னால் பிரதிபிம்பம் ரொம்ப விரிவாக அகன்று தெரியும். ஒரு சில பாத்திரத்துல பார்த்தோம் என்று சொன்னால் பிரதிபிம்பமானது கலங்களாக மங்களாக. ஒரு சில பாத்திரத்தை பார்த்தோம்னா பிரதிபிம்பமான ரொம்ப அணுவை போல சிறிதாக தெரிகிறது. இவைகள் எல்லாம் எவ்வளவு மாறுபாடுகள், எவ்வளவு தோஷங்களோடு நமக்கு தெரிந்தாலும் பிம்பத்திற்கு ஏதாவது ஒரு தோஷம் இருக்கின்றதா என்றால் நம்ம உடனே சொல்லிவிடுவோம், சூரியனிடத்திலே இவைகளுடைய தோஷங்கள் எதுவும். பிரதிபிம்பத்திற்கு விதவிதமான மாற்றங்கள், தோஷங்கள் இருக்கலாம். காரணம் அது ஜலத்தினுடைய சேர்க்கையினாலே. ஆனால் இந்த தோஷங்கள் எல்லாம் பிரதிபிம்பத்திற்கு தானே தவிர பிம்பத்திற்கு சூரியனுக்கு ஏதாவது தோஷம் உண்டா, குறைபாடுகள் உண்டா என்றால் ஒரு குறைபாடும் நாம் பார்க்கவில்லை. அது நகர்வது இல்லை, மாறுபடுவது இல்லை, கலங்கப்படுவது இல்லை, தெளிவற்ற தன்மையிலே இருப்பது இல்லை. எதுவுமே இல்லாமல் அது தூய்மையாகவே ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பிம்பமும் மாறுபடாமல் இருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். சூரியன் ஒளிர்வதனாலே பிரதிபிம்பம் ஒளிர்கிறதே தவிர பிரதிபிம்பம் சூரியன் இல்லாமல் இருக்க முடியாது. சரி, இப்ப இந்த பிரதிபிம்பம் என்பது ஜலத்தின் மூலமாக தோன்றிருக்கக்கூடிய ஒன்று என்றால், இப்ப இந்த ஜலத்தை எல்லாம் நாம் பாத்திரத்திலிருந்து நீக்கிவிட்டோம், இல்லாது செய்துவிட்டோம். என்னாகும்? நம் கண் முன்னாடி இருந்த, நாம் பார்த்து கொண்டிருந்த, அனுபவித்துக் கொண்டிருந்த, அந்த அறைக்கெல்லாம் ஒளியை கொடுத்துக் கொண்டிருந்த பிரதிபிம்பமானது காணாமல் போய்விட்டது, இல்லாமல் போய்விட்டது. ஆனால் பிரதிபிம்பம் இல்லாது போனாலும் எது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்? பிம்பம் இருப்பதை பார்க்கிறோம், சூரியன் இருப்பதை பார்க்கிறோம். பிரதிபிம்பம் வரலாம், போகலாம். பிரதிபிம்பங்கள் மாற்றம் அடையலாம், பிரதிபிம்பங்கள் கலங்கி போகலாம், பிரதிபிம்பங்கள் வளரலாம், தேயலாம். ஆனால் பிம்பம் ஒன்றுதான்,
அது ஒன்றுதான் இருக்கிறது. அது மாறுபடுவதும் இல்லை, அது அழிவதும் இல்லை, அது தேய்வதும் இல்லை, அது பிறப்பதும் இல்லை, இறப்பதும். 10 பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பம் விதவிதமாக தெரியலாம், தனித்தனியாக தெரியலாம், மாறுபாட்டுடன் தெரியலாம், வேறு வேறாக தெரியலாம். ஆனால் பிம்பம் ஒன்றுதான். இந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு, இந்த உதாரணம் நமக்கு புரிந்தது என்றால் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வருவோம். நம்மிடம் உடல் என்கின்ற பாத்திரம் இருக்கிறது. ஷரீரம், அதிலே மனம் என்று சொல்லக்கூடிய ஜலம் இருக்கிறது. அதிலே அறிபவர் என்று ஒருவர் இருக்கார். அந்த அறிபவர் என்ன நமக்கு அறிமுகப்படுத்தினார்? ஸ்தூல சரீரம் வரைக்கும் அபிமானித்தால் அவருக்கு பெயர் விஸ்வன் சொன்னார். சூக்ஷ்ம சரீரம் வரைக்கும் அபிமானித்தால் அவருக்கு தைஜசன் என்று சொன்னார். காரண சரீரம் வரைக்கும் ஒருவர் அபிமானித்தால் அவருக்கு பிராஜ்ஞன் என்று சொன்னார். இப்ப இந்த 3 பேரும் யாரு? பிராஜ்ஞன் காரண சரீர அபிமானி, தைஜசன் சூக்ஷ்ம சரீர அபிமானி, விஸ்வன் ஸ்தூல சரீர அபிமானி. இந்த 3 பேரும் யாரா என்றால் ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம். இப்ப ஆத்மா என்பது என்னது? சித் ஸ்வரூபம். சத் சித்துன்னு சொல்றாங்க. சித் அறிவு ஸ்வரூபம். அறிவு ஸ்வரூபமான ஆத்மா நான். அப்ப நான் எப்படி இருக்கேன்? சூரியனை போல மாறுபடாதவனாய், எப்பொழுதும் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடியவனாய், வளராதவனாய், தேயாதவனாய், பிறக்காதவனாய், இறக்காதவனாய் எப்பொழுதும் இருக்கு. இந்த ஒளி, இந்த பிம்பம் என்ன செய்கிறது? இந்த மனதிலே வந்து விழுகின்ற நேரத்தில் எப்படி ஜலத்திலே விழும்போது ஜலத்துக்கு உண்மையினுடைய தன்மையை வாங்கி வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கோ, அதே போல அந்த கரணமாக இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரமாக இருக்கக்கூடிய மனதிற்கு இந்த சித்தனுடைய ஆபாசத்தை, ஒளியை வாங்கி, சித்தனுடைய ஒளியை வாங்கி அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையானது வந்து விடுகிறது. அப்படி வரும்போதுதான் இங்க யார் பிறக்கிறா? அறிபவன் என்பவன். நேற்றைக்கு நான் பார்த்தோம் அல்லவா இரவு நேரத்தில், அறியப்படுகின்ற பொருள் வந்தால் அறிபவன் வருவார், அறியப்படுகின்ற பொருள் இல்லை என்றால் அறிபவன் சொல்லுகிறார். ஜலம் இல்லாது போனால் பிரதிபிம்பங்கள் இல்லை, ஜலம் வந்தால் மறுபடியும் பிரதிபிம்பம் வந்துவிடுகிறது. மனம் போனால் மனதோடு சேர்ந்து அறிபவரும் போய்விடுகிறார், மனம் வந்தால் அறிபவரும் வந்து விடுகிறார். இந்த அறிபவர் யாரு? சித்தனுடைய ஒளியானது, சைத்தன்யமானது மனதிலே வந்து வெளிகின்ற நேரத்திலே அந்த மனம் சித்தனுடைய குணத்தை வாங்கிக் கொள்கிறது. சூரியனுடைய குணத்தை எப்படி ஜலம் வாங்கிக் கொள்கிறதோ அதே போல மனம் சித்தனுடைய குணத்தை வாங்கிக் கொள்கிறது. என்ன குணம் சித்துக்கு இருக்கு? அறிகின்ற தன்மை, ஒளிகின்ற தன்மை. இதை வாங்கிக் கொள்கிறது. இதை வாங்கிக் கொண்டதுனால என்ன வந்திருக்கிறான்னா, இந்த மனதிலே எழுகின்ற அந்த சித்துக்கு ஒரு பெயர் கொடுக்கின்றது சாஸ்திரம், சிதாபாசம். சிதாபாசம், சித் ஆபாசம். ஆபாசம் என்றால் அதை போன்ற ஒரு ஒளி, அதை போன்ற ஒரு வடிவம், சித்தை போன்ற ஒரு அறியக்கூடிய ஒரு தோற்றமானது, அறிபவராக இருக்கக்கூடிய ஒரு தன்மையானது வந்து விடுகிறது. யாரால்? மனம் என்பது வந்தால். அந்த சிதாபாசத்தை தான் இங்க யார் சொல்றோம்? ஜீவன் என்று சொல்றோம். இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம்.
இருந்தாலும் இங்கே உங்களுக்கு முதல்லயே சொல்லிவிடுகின்றேன். காரணம் உங்களுக்கு சுலபமாக இருக்க வேண்டும் என்பதற்கு. இப்ப ஜீவன் யாரு? ஜீவன் 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 யாரு சொல்றோம்? ஆத்மா, ஆத்மாவுடைய சொரூபம் சச்சித் ஆனந்தம். அந்த சித் என்று சொல்லக்கூடிய சைத்தன்ய அறிவானது மனம் சேருகின்ற நேரத்திலே அந்த மனம் என்ன பண்ணுகிறது? சித்தனுடைய அந்த சொரூபத்தை வாங்கிக் கொண்டு இது ஒரு புதிய தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. அந்த தோற்றம் தான் இங்கே ஜீவஸ்வரூபம். அப்ப ஜீவன் என்பவன் யாருன்னா சித்து, மனம், அதிலிருந்து வெளிப்படக்கூடிய சிதாபாசம். இந்த மூன்றும் சேர்ந்தால் அவன் ஜீவன். சித் அறிவு, மனம் ஜடம். இந்த சித்தம் மனமும் சேர்கின்ற நேரத்திலே அந்த மனம் என்ன பண்ணுகிறது? சித்தனுடைய குணத்தை வாங்கிக் கொள்கிறது. அந்த குணம் சித்தனுடைய ஆபாசமாக இந்த மனதிலே பிரதிபலிப்பதனால இந்த மனதுக்கு ஒரு சிந்திக்கக்கூடிய தன்மை வந்து விடுகிறது. அந்த அபிமானிதான் இங்க யாருன்னு சொல்றோம்? ஜீவன் என்று சொல்றோம். அந்த ஜீவனுக்கு தான் இங்க என்ன பெயர் கொடுத்தது? காரண சரீரத்தை அபிமானித்தால் பிராஜ்ஞன் என்றும், சூக்ஷ்ம சரீரத்தை அபிமானித்தால் தைஜசன் என்றும், ஸ்தூல சரீரத்தை அபிமானித்தால் ஜாகிரத அவஸ்தை அபிமானித்தால் அவனுக்கு பெயர் விஸ்வன் என்றும் சொல்ல. இப்ப இந்த அபிமானம் எதுவரைக்கும் இருக்குமிடா என்றால், ஸ்தூல சரீரம் இருக்க வேண்டும், சூக்ஷ்ம சரீரம் இருக்க வேண்டும், காரண சரீரம் இருக்க வேண்டும். இந்த மூன்றும் இருந்தால் அப்போ அபிமானித்தால் அப்போ அவனுக்கு என்ன சொல்கிறோம்? பிராஜ்ஞன், தைஜசன், விஸ்வன். ஆனால் இந்த மூன்றையும் யார் ஒருத்தர் அபிமானிக்காம மூன்றையும் கடந்தவரா யார் ஒளிர வைக்கிறாரோ அவர் ஆத்மா. அந்த ஆத்மாதான் நான். அப்ப அறிகின்ற ஜீவனும் நான் அல்ல, அறிபவனும் நான் அல்ல, அறியப்படுகின்ற பொருளும் நான் அல்ல, எதன் துணை கொண்டு அறிகின்றேனோ அந்த மனமும் நான் அல்ல. நான் யாரான்னா அறிவு, பூர்ண அறிவாக நான் இருக்கின்றேன். இதை போல சூரியனை. இப்போ அடுத்த படிக்கு போவோம். விதவிதமான பாத்திரத்திலே பிரதிபிம்பத்தை பார்த்தோம். சூரியனுடைய பிரதிபிம்பத்தை ஒன்று பெரிதாக தெரிந்தது, ஒன்று குறுகலாக தெரிந்தது, ஒன்று வட்டமாக தெரிந்தது, ஒன்று நெடுவாக தெரிந்தது, ஒன்று அழுக்காக தெரிந்தது. இதெல்லாம் ஜலத்தினுடைய ரோஷத்தினாலே பிரதிபிம்பத்திற்கும் அந்த ரோஷம் வருகிறது. அதே போல உடலில் பிரதிபலிக்கின்ற நேரத்திலே உடலினுடைய அந்த தோஷத்தை கொண்டு போய் என்ன செய்கின்றோம்? சித்திடத்திலே எட்டி பார்க்கிறோம், சிதாபாசத்திடத்திலும் எட்டி பார்க்கிறோம். உடல் அறியப்படுகின்ற பொருள், உடல் அறியப்படுகின்ற காரணத்தினாலே அறிபவர் கூட வந்தாக வேண்டும், சிதாபாசம் கூட வந்தாக வேண்டும். இப்ப அறிபவர் என்ன பண்ணுகின்றார்? அறியப்படுகின்ற பொருளை எல்லாவற்றையும் அறிகிறார். அறியப்படுகின்ற பொருளுடைய எல்லா மாற்றத்தையும் தன்னிடத்திலே கொண்டு எனக்கு எல்லா மாறுதலும் இருக்கு என்று நான் தவறாக மோகித்து கிடைக்கும். இதுல இருந்து விடுபட்டு நான் என்ன பண்ணுகின்றேன்? சூக்ஷ்ம சரீரத்துக்கு போகிறேன். அங்கே போய் விதவிதமான அனுபவத்தை அனுபவிக்கும் போது அதையும் கொண்டு போய் என்னிடத்துல ஏற்றி வைத்துக் கொண்டு அதுதான் நான் என்று சிந்திக்கின்றேன், துக்கப்படுகின்றேன், சந்தோஷப்படுகின்றேன். அதையும் விட்டுவிட்டு காரணசரீரத்துக்கு போனேன் என்று சொன்னால் அங்கே மனம் இல்லை. ஆகையினால யார் போயிட்டா? அறிபவர் போயிட்டார். இந்த ரெண்டிலையும் அறிபவர் இருந்தார். ஸ்தூல சரீரத்திலே அறிபவர் இருந்தார், சிதாபாசம் இருந்தது. சூக்ஷ்ம சரீரத்திலே சிதாபாசம் இருந்தது, அறிபவர் இருந்தார். ஆகையினாலே அறியப்படுகின்ற பொருளை பற்றிய விஷயம் எல்லாம் தெரிந்தது. காரண சரீரத்திலே போகின்ற நேரத்திலே
மனம் இல்லை. ஆகினாலே மனதை பிரதிபலிக்கக்கூடிய சிதாபாசம் அறிபவன் போய்விட்டார். ஆனால் இந்த மனம் போனதுனால, அறிபவர் போன காரணத்தினாலே அங்கே ஏற்படுகின்ற அனுபவத்தை அறிவார் இல்லை. அப்படி அறிவார் இல்லாத போதும் அந்த அறிவார் இல்லை என்பதை யார் ஒருத்தருடைய ஒளியினாலே நான் தெரிந்து கொள்கின்றேனோ அந்த ஒளி அறிபவர் இல்லாததையும் ஒளிர வைக்கிறது, அறிபவரையும் ஒளிர வைக்கிறது, அறியப்படுகின்ற பொருளையும் ஒளிர வைக்கிறது. அப்போ இவர் எப்படி இருக்காருன்னா, அறியப்படுகின்ற பொருளுக்கும் அறிபவருக்கும் அறிவு அற்றவராக இருக்கின்ற அனுபவஸ்தைக்கும் யார் ஒருத்தர் சாட்சியாக ஒளிந்து கொண்டிருக்கிறாரோ, அறிவை கொடுத்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த ஆத்மா நான். எப்படி ஜலம் போனால் பிரதிபிம்பம் போய்விடுகிறது என்று பார்த்தோமோ, அதே போல மனம் போனால் இந்த மனதிலே பிரதிபலித்துக் கொண்டிருந்த சிதாபாசம் போய்விட்டது. ஆனால் யார் இருக்காருன்னு பார்த்தோம்? சூரியன் இருக்காருன்னு பார்த்தோம். அதே போல மனம் போய்விட்டது என்றால் மனதிலே பிரதிபலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் போய்விடுகிறான். ஆனால் யார் இருக்கா? சித் என்பது நான் என்கின்ற ஆத்மஸ்வரூபமானது இருக்கிறது. ஜலம் போகலாம் வரலாம், பிரதிபிம்பம் போகலாம் வரலாம் என்று பார்த்தோம். உடல் போகலாம் வரலாம், மனம் போகலாம் வரலாம், காரண சரீரத்தினுடைய அவஸ்தைகள் போகலாம் வரலாம். ஆனால் யார் போவது இல்லை வருவது இல்லை? சூரியன் போவதும் இல்லை வருவதும் இல்லைன்னு பார்த்தோம். அதே போல சித் என்று சொல்லக்கூடிய அறிவு போவதும் இல்லை வருவதும் இல்லை. அதை ஜாகிரத அவஸ்தையிலும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது, சொப்ன அவஸ்தையிலும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது, சுஷுப்தி அவஸ்தையிலும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது, ஸ்தூல சரீரத்திலும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது, சூக்ஷ்ம சரீரத்திலும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது, காரண சரீரத்திலும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது, பஞ்ச கோஷங்களிடத்திலும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அது எப்பொழுதும் ஒளிர்தல் என்பது அதனுடைய சொரூபமாக, அறிவு சொரூபமாக. அதனால்தான் ஸ்தூல சரீரத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அனைத்தையும் ஒளிர்பவளாக இருந்து ஒளிர வைக்கிறது. அதற்கு எந்த மாற்றமும் இல்லை. சூக்ஷ்ம சரீரத்திலே வருகின்ற நேரத்திலே எல்லா மாற்றத்தையும் ஒளிர வைக்கிறது. அதற்கு ஒரு மாற்றம். காரண சரீரத்திலே ஒன்றுமே இல்லை என்கின்ற அனுபவத்தையும் ஒளிர வைக்கிறது. அதே அறிவு என்பது இருக்கிறது. ஒன்றுமில்லா தன்மையும் அதடத்திலே இல்லை. இவைகள் அனைத்தும் வந்து போகின்ற அனுபவங்கள், தோன்றி மறைகின்ற அனுபவங்கள், மாறுபடுகின்ற தன்மை படைத்த அனுபவங்கள். ஆனால் நான் அறிவுமயமானவன். எப்பொழுதும் எல்லாவற்றையும் அறிபவனாக, அறிவு சுரூபமாக இருந்து நான் அனைத்தையும் அறிவுபூர்வமாக நான் ஒளிர வைக்கிறதை தவிர நான் அறிபவனும் அல்ல, அறியப்படுகின்ற பொருளும் நான் அல்ல. அதனால்தான் தாய்மான சுவாமி அனுபவபூர்வமாக பாடியிருக்கார். அங்குங்கெழாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி, ஆனந்த ஸ்புரணங்கிற அந்த சொருபம் ஆனந்த ஸ்புரணம். அங்குங்கெழாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ஸ்பூர்த்தியாகி, அந்த சொருபன் அறிவோடு நிறைந்து. அறிவு நான் அறிவுமயமா. தாய்மான சுவாமியுடைய பாடல்கள் அனைத்தும் உபனிஷதம் தான். தமிழ்ல கிடைக்கக்கூடிய உபனிஷதம். அங்கங்களானபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அறிவுரு நிறைந்தது எது?
ஆழ்வாரும் பாடுகிறார்கள். 3 பேரும் பகவானுடைய வைபவத்தை ஜோதி சுரூபமாக பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த அறிவு சித்துதான் அவர்களுக்கு தெரிகிறது. அறிவுமயமாக இருக்கின்ற அந்த ஆத்மஸ்வரூபம் தான் அவர்களுக்கு எங்கும் ஒளி பிரகாசத்தை அவர் பகவான் ரமண மகர்ஷி 108 பாடல் எழுதியிருக்கார். அக்ஷர மணமாலா அப்படின்னு, அருணாச்சல அக்ஷர மணமாலா ரமணமாலான்னு 108 பாடல். அதுல இந்த ஆத்மாவுடைய சொரூபத்தை வர்ணிக்கும் போது கேனோபனிஷத்திலிருந்து அதனுடைய சாரத்தை அப்படியே ஒரு பாடலா கொடுத்தார். அதை எவ்வளவு அழகா அந்த அறிவு சொரூபத்தை எவ்வளவு அழகா சொல்லியார் பாருங்கள். கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவர் எவர் பாலர்மாச்சலா. கண்ணுக்கு கண்ணாய், இங்கே கண் என்பது அறிவு. கண்ணுக்கு கண்ணாய், அறிவுக்கும் அறிவாய், அறிபவனுக்கும் அறிவாய் யாரொருத்தர் இருக்கிறாரோ அவரை கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை. கண்ணில்லாமல் பார்க்கணுமா? எந்த கண்? புத்தி என்கின்ற கண் இல்லாமல். காணுவர் எவர் பாலர்மாச்சலா, யார் உன்னை காணுவார்கள்? ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சாதனங்கள், கருவிகள் தேவைப்படுகிறது, கரணங்கள் தேவைப்படுகிறது, வஸ்துக்கள் தேவைப்படுகிறது. அதை எல்லாவற்றையும் ஒருங்கிணைப்பதற்கே அந்த அறிவுதான் காரணம் என்றால் அந்த அறிவை யார் அறிவார்? இதன் துணை கொண்டு அறிய முடியும். காரணம் அதுதான் நான். வேடிக்கையா சொல்வார்கள், கண்ணாடியை பார்த்தால் முகம் தெரியாது, முகத்தை பார்த்தால் கண்ணாடி தெரியாது. இது ரமண மகர்ஷி ராமேஸ்வரம் சொல்லியிருக்கார். கண்ணாடி முன்னாடி நின்று கொண்டு என் முகத்தை பார்த்தால் கண்ணாடி தெரியாது, கண்ணாடியை பார்த்தால் முகம் தெரியாது. எப்பொழுது அறிவு சொரூபமாக இருக்கின்ற என்னை நான் பார்க்கிறேனோ அப்பொழுது அறிபவர் போய்விடுகிறார், அறியப்படுகின்ற பொருள் போய்விடுகிறது, தெரிவது இல்லை. எப்பொழுது அறியப்படுகின்ற பொருளும் அறிவுகளும் தெரிகிறாரோ அப்பொழுது அறிவு தெரியாமல் போகிறது. அப்ப இங்க எது வேணா அழியலாம், எது வேணால் மாறலாம், எது வேணால் வந்து போகலாம். இந்த அறிவு என்பது ஜாகிரத அவஸ்தையும் ஒளிர வைக்கிறது, சுஷுப்தி அவஸ்தையும் ஒளிர வைக்கிறது, சொப்ன அவஸ்தையும் ஒளிர வைக்கிறது. வந்து போகின்ற அனைத்தையும் அது ஒளிர வைத்துக் கொண்டிருக்கிறது. அது எப்படா இருக்கிறான்னா அறிவு. பஞ்சதசி அப்படிங்கிற நூல்ல வித்யாரண்ய சுவாமி சொல்றார், இந்த ஞானஸ்வரூபம் என்பதற்கு அவர் என்ன வழக்கம் சொல்றாருன்னா சம்வித் அப்படிங்கிறார். வித் என்றால் அறிவு, சம்வித் என்றால் தூய்மையான அறிவு ஸ்வரூபம். இது முதல் ஞானம். ஆத்மா கஹா என்று கேட்கும் போது மாணவனுக்கு குரு கொடுக்கிற பதில் ஞான ஸ்வரூபா. இந்த அறிவு எப்படி இருக்கு? 3 காலத்திலும் மாறாமல், சூரியனை போல அது எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. தேய்வது இல்லை, மறைவது இல்லை, பிறப்பது இல்லை, இறப்பது இல்லை, வளர்வது இல்லை. அது 3 காலத்திலும் ஒளி. அந்த அறிவு மயமானவன் நான். இப்ப 2வது சத்துக்கு போவோம். சத்திம். சத் என்றால் என்ன? குரு பதில் கொடுத்தார், காலத்ரயே அபியஹா திஷ்டதி தத் சத். எது 3 காலத்திலும் மாறா இருக்கின்றதோ அது
சத். அப்ப அதிலேயே நமக்கு விளக்கமும் கிடைத்து விடுகிறது. எது 3 காலத்திலும் மாறுமோ அது அசத். 3 காலத்திலும் எது மாறிக்கொண்டே இருக்கிறதோ அது அசத். அப்போ காலம், இறந்த காலம், நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம், இந்த 3 காலத்திலும் ஏதோ ஒன்று சத்தாக, உண்மையாக, இருப்புத்தன்மை கொண்டதாக இருக்கிறேன் 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 என்று மாறாமல் இருந்து கொண்டே இருக்கிறேன். அதனால்தான் இந்த சத்தை நாம சித்தோடையும் கொண்டு போனோம். 3 காலத்திலும் அது அறிவு சொரூபமாக இருக்குன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? அது ஒரு காலத்துல அறிவு சொரூபமாக இருந்து அடுத்த காலத்துக்கு போகிற நேரத்திலே அந்த அறிவு போய்விட்டது என்றால் அப்ப நாம சித் சொரூபம் சொல்ல முடியாது. 3 காலத்திலும் நடக்கின்ற அனுபவத்தை யாரோ ஒரு அறிவு சொரூபமாக இருந்து உளிர வைப்பதனால்தான் அவரால் சொல்ல முடிகிறது. இப்படி இருந்தேன் இருந்தேன். இப்ப இங்க சத் 3 காலத்திலும் இருக்கின்றது. இப்ப நம்ம பார்க்கணும் 3 காலத்தில் இருக்கோமான்னு பார்க்கணும். 3 காலத்திலும் மாறாமல் ஒன்று இருக்கிறதா? பிம்பத்துக்கே போகும். சூரியன் பிம்பத்துக்கே போகும். சூரியனானவன் ஒளிந்து கொண்டிருக்கிறார். கீழே பிரதிபிம்பம் இல்லை. ஜலம் ஒரு பாத்திரத்தை நிரப்பப்பட்டது என்றால் பிரதிபிம்பம் வந்து விடுகிறது. இப்ப நாம் என்ன சொல்லலாம்? பிரதிபிம்பமானது தோன்றி இருக்கிறது. இப்ப பிரதிபிம்பமானது தோன்றி இருக்கிறது என்று சொன்னால் இந்த பிரதிபிம்பமானது யாராலும் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. சுயமாகவே தோன்ற முடியுமா என்றால் இல்லை. அது வெறும் ஆபாசம் தான். அதனால்தான் அதுக்கு இருப்புத்தன்மை இல்லாமல் போய்விடுது. இப்ப இந்த பிரதிபிம்பமானதை தோற்றுவதற்கு முன்பு இல்லை. ஆனால் சூரியன் இருக்கிறார். பிரதிபிம்பமானது ஜலம் போய்விட்டால் இல்லாமல் போய்விடுகிறது. அப்பொழுதும் பிரதிபிம்பம் இல்லை. ஆனால் சூரியன் இருக்கார். நடுவுல ஒரு குறிப்பிட்ட நேரம் ஜலத்திலே பிரதிபிம்பம் தெரிகிறது. அப்பொழுதும் சூரியன் இருக்கார். இப்ப சூரியன் பிரதிபிம்பம் தோன்றுவதற்கு முன்பும் இருந்தார். பிரதிபிம்பம் அழிந்ததற்கு பிறகும் அவர் இருக்கிறார். பிரதிபிம்பமானது தோன்றும் காலத்திலும் அவர் அவர் 3 காலத்திலும் மாறாதவராய் சத் ஸ்வரூபமா. இங்கே வருவோம். உடல் தோன்றுவதற்கு முன்பு, மனம் தோன்றுவதற்கு முன்பு, சிதாபாசம் தோன்றுவதற்கு முன்பு நான் இருந்தேன். ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தா உங்களுக்கு புரியும். ஒரு கேள்வி கேட்கிறேனே. ஆழ்ந்த உறக்கத்துக்கு நாம் போய்விட்டோம் என்று சொன்னால் மனம் உறங்கிவிட்டது. அதனாலே அறிவோடு போய்விட்டான்னு பார்த்தோம். சிதாபாசம் போய்விட்டது. சித்து மட்டும்தான் இருக்கிறது. அதுதான் நான் பார்த்தோம். இப்போ மனமானது ஆழ்ந்த உறக்கத்திலே வீழ்த்துக் கொண்டதற்கு பிறகு மீண்டும் சிதாபாசம் வந்துவிடுகிறது. சிதாபாசம் வந்தனால என்ன இருக்கிறாங்க? மறுபடியும் மனதோடு நாம் அபிமானம் கொண்டு விட்டு, உடலோடைய அபிமானம் கொண்டு விட்டு, உலகத்தோடு நாம் அபிமானம் கொள்ள தயாரான போது என்ன பண்றோம்? எல்லா சிந்தனையும் கொண்டு வர ஆரம்பிச்சோம். நான் ஒரு கிரகஸ்தன், நான் ஒரு சன்னியாசி, நான் ஒரு வானப்பிரஸ்தன், நான் ஒரு பிரம்மச்சாரி, நான் ராஜா, நான் பிராமணன், நான் க்ஷத்ரியன், நான் சூத்ரன், நான் வைஷ்யன்,
நான் ஒரு அப்பா, நான் ஒரு அம்மா, நான் ஒரு மனைவி, நான் ஒரு கணவன், நான் ஒரு குழந்தை, நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு லாயர், நான் ஒரு ஆடிட்டர். இதெல்லாம் எப்போ வருகிறான்னா மனதோடு இந்த சிதாபாசம் அபிமானம் கொண்டால் அதை தொடர்ந்து விஷயங்கள் எல்லாம். இப்ப இவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பும் நான் இருந்தேனா இல்லையா? தைரியமா சொல்ல முடியும், இருந்தேன். இவைகள் எல்லாம் தோன்றி வியாபாரம் செய்யும் போது நான் இருக்கேனா இல்லையா? இருக்கிறேன். மீண்டும் இவைகள் எல்லாம் இல்லாது போகிறது ஆழ்ந்த உறக்கத்திலே நான் இருக்கேனா இல்லையா? இருக்கிறேன். அப்போ நான் உண்மையானவன், சத் ஸ்வரூபம் மாறாதவன். இவைகள் அனைத்தும் அசத், உண்மை அல்லாதது, வெறும் தோற்றமே. தோற்றுவதற்கு முன்பும் இவை இல்லை, மீண்டும் ஒடுங்குகிற நேரத்திலே இவை இல்லை. நடுவிலே ஒன்று தோன்றுகிறது என்றால் அவை வெறும் தோற்றமே தவிர அவற்றுக்கு உண்மையிலேயே இருப்புத்தன்மை கிடையாது. அவற்றுக்கெல்லாம் இருப்புத்தன்மை கொடுக்கிறது யாரு? நான் தான். நான் இருக்கிறேன், இருக்கிறேன், இருக்கிறேன். சத் ஸ்வரூபம், உண்மை ஸ்வரூபம் மாறாதது. அதனால சத் என்கின்ற ஸ்வரூபத்துக்கு அதை தொடர்ந்தே நிறைய லட்சணம் கொடுப்பார்கள். எது ஒன்று சத்தோ அதுதான் நித்தியம், எப்பொழுதும் இருக்கின்றது, மாறாமல் இருக்கிறது. எது ஒன்று சத்தோ அது நித்தியம், எது ஒன்று சத்தோ அது ஏகம், அது ஒன்றுதான் இருக்கிறது. இப்போ சத் என்கின்ற நான் அசத்தாக இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் இருப்புத்தன்மை கொடுக்கிறேனே. இந்த இருப்புத்தன்மை இருப்புத்தன்மை கொண்டு எல்லாம் இருக்கிறது இருக்கிறது என்று சொன்னாலும் அவை எல்லாவற்றுக்கும் உண்மையிலே இருப்புத்தன்மை யார் கொடுக்கிறார்? நான் தான் கொடுக்கிறேன். அதனால்தான் எதையெல்லாம் இருக்கு இருக்குன்னு சொல்லிடுவோமோ, உதாரணத்துக்கு புஸ்தகம் அஸ்தி, கிரகம் அஸ்தி, தேகம் அஸ்தி, மனஹா அஸ்தி, புத்திஹி அஸ்தி. இப்போ ரெண்டு 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 சொல்றோம். புத்தின்னு ஒண்ணு சொல்றோம், அஸ்தின்னு ஒண்ணு சொல்றோம். மனம்னு ஒண்ணு சொல்றோம், அஸ்தி என்றால் இருக்கிறது. தேகம் அஸ்தி, உடல் இருக்கிறது. புஸ்தகம் அஸ்தி, புஸ்தகம் இருக்கிறது. துக்கம் அஸ்தி, துக்கம் இருக்கிறது. சுகம் அஸ்தி, சுகம் இருக்கிறது. ஞானம் அஸ்தி, ஞானம் இருக்கிறது. அஜ்ஞானம் அஸ்தி, அஜ்ஞானம் இருக்கிறது. இப்ப எப்பொழுது இந்த இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்லிக்கிறோமோ, அந்த இருத்தல் என்பது யாருக்கு சொந்தம்? மாறாத ஆத்மாவுக்கு சொந்தம். மாறாத ஆத்மாவுக்கு சொந்தம். அப்ப புஸ்தகம் அஸ்தி அப்படின்னு சொல்லும் போது, புஸ்தகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? புஸ்தகம் இருக்கான்னு பார்க்கணும். உண்மையிலேயே புஸ்தகம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். புஸ்தகம்னு எதை சொல்றோம்? ஒரு 500 காகிதங்கள் ஒன்று சேர்ந்தால் அது அச்சடிக்கப்பட்டிருந்தது என்றார்கள். வடிவங்கள் எல்லாம் அச்சடிக்கப்பட்டிருந்தது என்றால் அதை எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு வடிவமாக கொண்டு வந்தால் அதை நாம் என்ன சொல்றோம்? அதுக்கு மேல ஒரு அட்டையெல்லாம் போட்டு, கலர் கலர் அட்டையெல்லாம் போட்டு ஒட்டி அது நன்றாக நாம் அதுக்கு உண்டான வஸ்துக்கள் எல்லாம் போட்டு அதை நாம் சரியாக உற்பத்தி செய்து கொண்டு வந்தோம் என்றால், அப்போ அதுக்கு நாம் ஒரு பெயர் கொடுக்கிறோம், ஒரு வடிவத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கிறோம், புஸ்தகம். புஸ்தகம்னு சொல்லிட்டா நாம ஒரு குழப்பம் இல்லை. நாம என்ன சொல்ல? புஸ்தகம் அஸ்தி, புஸ்தகம் இருக்குன்னு சொல்றோம். புஸ்தகம் என்பது என்னடானா
நூற்றுக்கணக்கான காகிதங்கள் சேர்ந்து. இப்ப நாம என்ன பண்ணலாம்? நூற்றுக்கணக்கான காகிதங்கள் எல்லாத்தையும் உருவிடணும். அப்ப என்ன? இப்போ உருவினதுக்கு பிறகு மேல இருக்கக்கூடிய அட்டையை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப கேட்கணும், புஸ்தகம் அஸ்திவா, புஸ்தகம் இருக்கிறதா? உடனே நாம் என்ன சொல்லுவோம்? புஸ்தகம் நாஸ்தி. அப்ப என்ன சொல்லலாம்டா? பத்திரம் அஸ்தி, பத்ராணி சந்தி. விதவிதமான பத்திரங்கள் இருக்கிறது, விதவிதமான காகிதங்கள் இருக்கு. என்ன எடுத்து புஸ்தகம் போயிட்டு முதல்ல என்ன சொன்னோம்? புஸ்தகம் இருக்குன்னு சொன்னோம். இப்ப என்ன சொல்றோம்? புஸ்தகம் இல்லை, பத்திரம், பத்ராணி சந்தி. புஸ்தகம் போய் காகிதங்கள் இருக்குன்னு சொல்றோம். அப்ப அங்க இருக்குன்னு சொல்றோம். அப்ப என்ன இருக்கிறாங்க? அந்த இருப்புத்தன்மை என்பது எல்லா பொருள்களிடத்திலும் போய்கொண்டே. இந்த காகிதத்தை எல்லாத்தையும் நாம எடுத்து என்ன பண்ணலாம்? அக்னியில போட்டு புசிக்கணும். அப்போ என்ன சொல்லுவோம்? பத்ர பஸ்மம் அஸ்தி. பஸ்மம் இருக்கிறது, இருக்கிறது சொல்றோம். அப்போ ரெண்டு விதமான அறிவை பார்க்கிறோம். ஒன்று சத் ஞானம், மற்றொன்று அசத் ஞானம். ஒன்று உண்மையான அறிவு, இருப்புத்தன்மை கொண்ட அறிவு, மற்றொன்று பொய்யான அறிவு. அந்த அறிவுக்கு அசத் ஞானம் அப்படிங்கிற இல்லாத அறிவு, உண்மை அல்லாத அறிவு. எதுவரைக்கும் அது உண்மையாக தெரிகிறது? அறிவுக்கண் கொண்டு பார்க்காத வரைக்கும் புஸ்தகம் சொல்றேன். அறிவுக்கண் கொண்டு பார்த்து விட்டால் அது வெறும் காகிதம். அந்த காகிதமானது ஒரு மரத்திலிருந்து வந்தது, அந்த மரமானது பீஜத்திலிருந்து வந்தது, பீஜமானது ஜலத்திடத்திலிருந்து வந்தது, ஜலமானது அக்னியிடத்திலிருந்து வந்தது, அக்னியானது காற்றிடத்திலிருந்து வந்தது, காற்றானது ஆகாசத்திடத்திலிருந்து வந்தது, ஆகாசம் மாயை இடத்திலிருந்து வந்தது, மாயை ஈஸ்வரனிடத்திலிருந்து வந்தார், ஈஸ்வரன் பிரம்மத்திடத்திலிருந்து வந்தார். அப்போ இது காகிதமா, இது புஸ்தகமா, இது பிரம்மனா? நான் மூன்று காலத்திலும், மூன்று அவஸ்தைகளிலும், 5 கோஷங்களிடத்திலும் மாறாதவனாய் சத் சொரூபமாக நான் இருக்கிறேன், சித் சொரூபமாகவும் நான் இருக்கிறேன். அப்ப என்னிடத்துல இந்த சத் சொரூபத்திற்கு என்ன கிடையாதுன்னா, எந்த பேதமும் இல்லாதவனாய் நான் சத்தாக இருக்கின்றேன், மாறுபடாதவனாய் இருக்கின்றேன். என்ன பேதம் இல்லாதவனா என்றால், 3 விதமான பேதங்கள் இல்லாதவனாய் நான் சத்தாக இருக்கின்றேன். அது என்ன 3 விதமான பேதம்? முதல் பேதம் சஜாதீய பேதம். சஜாதீய பேதம். பேதம் என்றால் வேற்றுமை. சஜாதி தன்னுடைய பிறப்பிடத்திலேயே உண்டான பேதம். தன்னுடைய ஜாதி என்றால் பிறப்பு, தன்னுடைய பிறப்பிடையே உண்டான பேதம். டிக்ஷனரி ரொம்ப அழகான விளக்கம் கொடுக்கிறார். சஜாதிய என்றால் சகஜாதி, ஓர் இனத்தை சார்ந்து அந்த இனத்துக்குள்ளே உண்டான பேதம். ஒரே ஒரு இனம், அந்த இனத்திலேயே இருக்கக்கூடிய பேதத்துக்கு பெயர் சகஜாதிய பேதம். தன்னுடைய இனத்திலேயே உண்டான பேதம். அதே போல பிராமணர்களுக்கும் உண்டான பேதம். பிராமணர்களிலேயே பிராமண பேதம்.
மரங்கள்லயே பாருங்கள், மரம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த மரத்திலேயே மாமரம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த மாமரத்திலேயே, மாமரம் என்பது ஒரு இனம் என்றால் அந்த மாமரத்திலேயே விதவிதமான பேதங்கள். இது இந்த வகை மரம், இது இந்த வகை மாமரம், இது இந்த வகை பழம் என்று அதிலேயே பேதம். சகஜாதீய பேதம். எப்பொழுது சத் என்று சொல்லிவிட்டோமோ அப்ப என்ன கிடையாதுன்னா இந்த பேதம் சகஜாதி. எந்த பேதமும் தன்னுடைய இனத்திடத்திலேயே உண்டான அதற்குள்ளே இருக்கக்கூடிய பேதங்கள் இந்த ஆத்மாவுக்கு இல்லை. காரணம் என்ன? ஆத்மா ஏகா, அது ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினாலே. சத் என்பது ஒன்றுதான். அது எந்த பொருளோட சேர்ந்தாலும் சத்தா தான். அதனால்தான் பகவான் கீதையில ரொம்ப அழகான உதாரணம் கொடுக்குறாரு. சத் என்பதற்கு அவர் சத்துன்னு சொல்லாம எவ்வளவு அழகான ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. பார்க்க போறோம் கீதை. விபூதி யோகத்துல வரும்போது பகவான் சொல்றார், இந்த பொருளிடத்திலே இந்த வடிவமாக இந்த தன்மையாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றார். காயத்ரி சந்தத்திலே நான் காயத்ரியாக இருக்கிறேன், வேதங்களிலே நான் சாமவேதமாக இருக்கின்றேன், மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கின்றேன். இப்ப எல்லாம் சொல்லிட்டு வேதத்திலே ஓங்காரமாக நான் இருக்கின்றேன். இதெல்லாம் சொல்லும் போது பகவான் இடத்துல வரும்போது சொல்றார், ரசோஹமப்சு கௌந்தேய, ஜலத்திலே நான் ரசமாக இருக்கின்றேன். அப்சு என்றால் ஜலம், ஜலத்திலே நான் ரசமாக இருக்கின்றேன். இது ஒன்னே போதும் சத் என்பதற்கு. இருக்கின்றதா? ஜலத்திலே இறைவன் இருக்கான பகவான் சொல்றார், ரசமாக நான் இருக்கிறேன். அக்னியிலே ஒளியாக நான் இருக்கின்றேன், சூரியன் சந்திரனிடத்திலே பிரபாவாக நான் இருக்கின்றேன். இருப்புத்தன்மை என்பது எதன் மூலமாக அறியப்படுகிறது அப்படின்னா, ஒரு பொருளுடைய துணை கொண்டுதான் நாம இருப்புத்தன்மையை அறிந்து கொள்ள முடிகிறதே தவிர, பொருள் இல்லாது போனால் இருப்புத்தன்மையை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அதனால நம்ம என்ன முடிவு வந்துடுறோம்? அது இல்லைன்னு சொல்லு. இப்ப மதுரம் அஸ்திவா அப்படின்னா, மதுரம் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன சொல்றோம்? அது ஒரு பொருளோட இணைச்சி ரொம்ப மதுரமா இருக்கு. ஒரு சத்து தன்மை, இருப்பு தன்மையை நாம் தெரிந்து கொள்வதற்கு, அது இருக்கு என்று நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு அதை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு பொருளுடைய துணை தேவைப்படுகிறது. காரணம் அறிவுக்கு அது எட்டாவது. அப்போதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எப்பொழுது நாம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டோம்னா, நான் இருக்கேனா இல்லையாங்க கேள்வி வருகிறது. நான் அந்த சத்தா இருக்கிறேன், மாறாதவனா ஏகமாக. தூக்கத்தை விட்டு வெளியே வந்து விட்டால் அநேகத்துக்கு வந்து விடுகிறேன். எப்பொழுது நான் தூக்கத்துக்கு போய்விடுகின்றேனோ ஏகமாக நான் இருக்கிறேன். ஆத்மா ஏகா. அப்ப என்ன கிடையாது? எந்த இனத்தினுடைய வேதமும். இது முதல். ஆத்மா ஏகா தஸ்மாத் காரணா சஜாதிய பேத ரகிதா. தன்னுடைய இனத்திடத்திலேயே உண்டான வேதங்கள் இந்த சத் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவுக்கு இல்லை. இரண்டாவது வேதம் விஜாத்திய பேதம். விஜாதி என்றால் விகத ஜாதி, தன்னுடைய இனம் இல்லாமல் வேறு இனத்தை சார்ந்து வரக்கூடிய வேதம். தன்னுடைய இனத்திற்கும் வேறு இனத்திற்கும் உண்டான வேதம். தன்னுடைய இனத்திற்கும் வேறு இனத்திற்கும் உண்டான வேதம். மாமரம், மரம்னு சொல்லிட்டு நம்ம மொத்தம் மரம் சொல்றது. மரத்திலேயே என்ன பண்ணிடுறோம்? மாமரம், தென்னை மரம்,
வாழை மரம், பனை மரம், சந்தன மரம், ஜவ்வாது மரம், இப்படி விசேஷ ஜாதி, வேறு வேறு ஜாதி, வேறு வேறு இனத்திற்கு உண்டான பேதங்கள். இங்கே சத் என்று சொல்லி ஆகிவிட்டது என்றால், அந்த சத் என்று சொல்லக்கூடிய பொருளுக்கு இந்த விசேஷ ஜாதி என்பது இல்லை, வேதம் என்பது இல்லை. காரணம் என்னடான்னா, ஆத்மா சர்வ ஆத்மகம். ஆத்மா ஏகமாக மட்டும் இல்லை, ஆத்மா அநேக வஸ்துக்களிடத்திலும் ஆத்மாவாகத்தான், சர்வ ஆத்மகம். நான் எல்லா சரீரத்திடத்திலும் ஆத்மாவாக நானே இருக்கிறேன். எப்படி ஒரே சூரியன் 10 பாத்திரத்திலும் ஒரே சூரியனாக இருந்ததோ, அதே போல விதவிதமான சரீரங்கள், விதவிதமான குணங்கள், விதவிதமான மொழிகள், விதவிதமான இனம், விதவிதமான காலத்திலே பிறந்து இறந்து எல்லாம் இருந்தாலும் ஆத்மா பல அல்ல, ஆத்மா ஒன்றே. எல்லா சரீரத்துக்குள்ளும் இருக்கின்ற ஆத்மா ஏகம். அதனாலதான் நாம் எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றோம், நான் நான் நான். அந்த நான் என்பது ஆத்மா, சர்வ ஆத்மகம், அனைத்துக்கும் ஆத்மாவாக அது இருப்பதனால வேதம் என்பதில்லை. நான் பிராமணன், அவர்கள் பிராமணர்கள் அல்ல. நான் சத்திரியன், அவர்கள் சத்திரியர்கள் அல்ல. அவர்கள் பிராமணர்கள், நான் சத்திரியன், வைஷ்ய. இந்த எந்த வேதமும் அங்கே விசேஷ வேதங்கள் எதுவும். ஆகையினாலே சத். மூன்றாவது ஸ்வகத ஸ்வகத பேத ரஹிதா. ஸ்வகதம் தன்னிடத்திலேயே உண்டான வேதம், வேற்றுமை. தன்னிடத்திலேயே உண்டான வேற்றுமை. அது என்ன தன்னிடத்திலேயே உண்டான வேற்றுமை? ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டா உடனே நாம ஜீவன் தான் சொல்றோம். அவனுக்கு தலை இருக்கிறதே, கண் இருக்கிறதே, மூக்கு இருக்கிறதே, கால் இருக்கிறதே, கை இருக்கிறதே, உடம்பு இருக்கு, விதவிதமான அங்கங்களை எல்லாத்தையும் சொல்றோம். எப்படி விதவிதமான அவயவங்கள் வேதங்கள் இருக்கிறதோ, அங்க வேதங்கள் இருக்கிறதோ, அதே போல ஒரு மரம்னு சொல்லிட்டா அத மரம்னு சொல்றது இல்லை. மரம் சொல்ல பின்னாடி என்ன பண்றோம்? இது நடுமரம், இது இலை, இது இலை, இது பூ, இது காய், இது கனி, விதவிதமான வேதத்தை பார்ப்பது, வேறுபாடுகளை பார்ப்பது. ஆத்மாவுக்கு எல்லா வேதமும் அந்த மாதிரி ஸ்வகதத்திலே தன் சொரூபத்திலே ஏதாவது வேதம் இருக்காடான்னா இங்கே சாஸ்திரம் சொல்லுகிறது ஸ்வகத வேதமும் இல்லை. காரணம் ஆத்மா நிரவயவர், அவயவங்கள் எதுவும் ஆத்மாவுக்கு இல்லாத காரணம். வடிவம் எதுவும் அங்கங்கள் எதுவும் ஆத்மாவுக்கு. அதனால புஸ்தகத்தை உதாரணம், புஸ்தகமானது ஒரு வடிவமாக வந்த போது சத் என்கின்றதே வடிவத்தை எடுத்துக்கொண்டதா என்றால் அந்த புஸ்தகத்திடத்திலிருந்து காகிதத்தை எல்லாம் உருவிய போது சத்துக்கு ஏதாவது மாற்றம் வந்ததா என்றால் இல்லை. அந்த காகிதத்தை எல்லாம் அக்னியிலே போட்டு புசுக்கிய போது சத்து போய்விட்டதா என்றால் இல்லை. அந்த பஸ்மத்தை எடுத்து ஜலத்திலே கலைத்த போது சத்து போய்விட்டதா என்றால் இல்லை. எந்த அவயவமும் இல்லாததுனால அவயவங்கள் அழிந்தாலும், அவயவங்கள் நன்றாக இருந்தாலும், அவயவங்களுக்கு குறைபாடு வந்தாலும், அவயவங்கள் இல்லாது போனாலும், அவயவங்கள் விதவிதமாக இருந்தாலும் ஆத்மா நிரவயவத்வா ஸ்வகத பேத ரஹிதா. சஜாதீய பேதம் ஆத்மா ஏகः, விஜாதீய பேதம் ஆத்மா சர்வ ஆத்மா, ஸ்வகத பேதம் ஆத்மா நிரவயவத்வா ஏகः சர்வ ஆத்மகம் நிரவயவத்வா. ஆத்மா சத், உண்மையாக மாறாமல் இருக்கிறது. அதனிடத்திலே இந்த 3 வேதங்களும் இல்லை. சஜாதீய, விஜாதீய,
ஸ்வகத வேத ரகிதா ஆத்மா. அந்த ஆத்மா யாரு? நான்.